ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி டே. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அரிசி உப்புமா தான். அதில் எப்படி செய்திருக்கேன்றதை முதல்ல பார்ப்போம். இது திடீர்னு நம்ம விசேஷம் ஏதாவது வச்சுருக்கோன்னா அப்போ ஒரு 50 பேர் சாப்பாடுன்னு இருக்கிற போது ஒரு ஐயங்கார் மாமா எங்களுக்கு இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாரு. எப்படின்னு பார்ப்போம். ஒரு டம்ளர் அரிசினா அதில் கொஞ்சம் துவரம்பருப்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்சியில் நல்லா உடச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வெங்கலப்பானை எடுத்துக்கணும். அப்போ தான் அதாவது அடிகனமான பாத்திரம். என்கிட்ட வெங்கலப்பானை இருக்குன்றதுனால நான் அதை வச்சுக்கிறேன். இந்த வெங்கலப்பானையில் கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு, கொஞ்சம் உப்புமா இல்லையா, அதனால் தாராளமாகவே எண்ணெய் விடுங்க. கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு ரீஃபைண்ட் ஆயிலோ இல்லை கடலெண்ணெயோ உங்கள் சௌகரியம். எண்ணெயை விட்டுட்டு கொஞ்சம் கடுகு, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் கடலைப்பருப்பு. நம்ம நார்மலாக என்ன தாளிப்பு போடுவோமோ அந்த தாளிப்பு தான். கட்டி பெருங்காயமே யூஸ் பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதனால் சமையலுக்கு இந்த மாதிரி உப்புமா ஐட்டத்துக்கெலாம் கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கட்டி பெருங்காயம் போட்ட உடனேவே காஞ்ச மிளகா, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, இது மூணுத்தையும் நல்லா தாளிப்பு போடணும். கொஞ்சம் நல்லா நிறைவாகவே போடுங்க. தாளிப்பு போட்டு சாப்பிட்ற போது, அதாவது அது வெந்து உங்களுக்கு அந்த உப்புமாவோடு சாப்பிட்ற பொழுது நல்லா வாயில் அகப்படுற போது ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப அருமையாக இருக்கும். நான் காஞ்ச மிளகாய்க்கு காம்பு கூட எடுத்துருக்க மாட்டேன் பாருங்கள். இதில் காரம் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா மிளகும் போட்டிருக்கேன், மிளகாவும் போட்டிருக்கேன் நான். அதனால் கொஞ்சம் காரசாரமாக இருக்கும். கொஞ்சம் இஞ்சி, இந்த எல்லாத்தையும் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துருக்கேங்க. ஜீரண சக்திக்காக கொஞ்சம் தாராளமாகவே இஞ்சி போடுங்க. இந்த எல்லா சாமானையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிட்டு, கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரித்து எடுத்துட்டு, கொஞ்சம் எவ்வளோ நம்ம அரிசி எடுத்துக்கிறோமோ அதுக்கு தக்கன தண்ணி. இப்போ நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 டம்ளர் காட்டினதுனால உங்களுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி மட்டும்தான் இதில் விடுறேன். ஆனால் நான் எங்கள் வீட்டுக்குன்னு செய்கிற பொழுது 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால் நான் 6 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன் நான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு 1 டம்ளர் காட்டினதுனால நான் 1 டம்ளர், அதாவது 2 டம்ளர் தண்ணி தான். 1க்கு 2 தண்ணி. நல்லா தாராளமாக உப்பையும் தண்ணியை விட்டுட்டு உப்பையும் போட்டுட்டு கொத்தமல்லியும் நல்லா பொடியாக நறுக்கி போடுங்க. இந்த மாதிரி கொதி வந்த பிறகு நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லைங்களா, அதை ரொம்ப மைய அரைச்சிடாதீங்க. கொஞ்சம் குறுகலாக இருக்கணும், அதாவது ஒன்று குத்தலாக இருக்கணும். அதை நம்ம கைவிடாமல் ரவா உப்புமாக்கு எப்படி கலர்றோமோ அது போல் நல்லா கலருங்க. இல்லைன்னா அப்படியே கட்டி கட்டியாக பிடிச்சிடும். அதனால் நம்ம அந்த கொட்டுற பொழுதே கலர்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கலந்துட்ட பிறகு ஒரு தட்டு போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வைங்க. அடுப்பு சிம்மில் இருக்கணும். இது வேகிறச்ச அடுப்பு சிம்மில் இருக்கணும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வைங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுக்கிற பொழுது தண்ணி மேலேயும் அரிசி கீழேயும் இருக்கும். இதை நம்ம ஒரு கிளறி விடணும். அப்போ தான், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். அதனால தான் அடி கனமான பாத்திரத்தில் வைங்கன்னு சொன்னோம். வெங்கலப்பானை அவ்வளோ சீக்கிரம் அடி பிடிக்காது. உப்புமா பண்ணுறச்சேவும் நல்லா செம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்கலப்பானையில் பண்ணுறதுனால. எங்கள் வீட்டில் எப்பயுமே வெங்கலப்பானையில் தான் நான் அரிசி உப்புமாலாம் செய்கிறது. கொழக்கட்டை, சக்கரை பொங்கல் இதெல்லாம் நான் வெங்கலப்பானையில் தான் முக்கால்வாசி செய்வேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கலரி விட்டுடணும். அடிவட்ட நல்லா அடியிலேருந்து கலரிட்டு நம்ம தட்டு போட்டு மறுபடியும் மூடி வைக்கணும். இப்போ கொஞ்சம் முக்கால் பதத்துக்கு வெந்திருக்கு. மறுபடியும் கிளறி விடணும். ஏன்னா அந்த இடத்துல நல்லா அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால கிளறி விட்டு நம்ம செய்கிற பொழுது எல்லா இடமும் நல்லா பரவலாக வெந்து வரும். அதனால கிளறி விடணும் நம்ம. சரிங்களா? நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் அகெயின் மூடி வைக்கிறோம். இங்கே பாருங்கள், இப்போ முக்கால் பதத்துக்கு நல்லா வெந்திருக்கு. இன்னும் ஒரு 1/4 பதம் வேகணும். அதனால் மறுபடியும் தட்டு போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம பார்க்குறோம். சூப்பராக வெந்திருக்கு. கையில் ஒட்டவே இல்லை. அரிசியெல்லாம் வெந்து சூப்பராக இருக்குது. அரிசி உப்புமா, மிளகு போட்டு அரிசி உப்புமா எங்கள் கல்யாணத்தில் செய்கிற மாதிரி வச்சுக்கலாம். அப்படி கூட நம்ம வச்சுக்கலாம். இல்லை விசேஷத்துக்கு திடீர்னு செய்கிற மாதிரி. திடீர்னு ஒரு 50 பேர் சாப்பாட்டுக்கு வராங்களா, அப்போ அவங்களுக்கு டக்குன்னு பண்ணக்கூடிய ரெசிபி இது. எப்போ பார்த்தாலும் பொங்கல் அந்த மாதிரி செய்கிறோம்ல, அதுக்கு பதில் இது. ட்ரை பண்ணி பாருங்கள். அரிசி உப்புமாக்கும் சாம்பார் கொச்சு, கத்திரிக்காய் கொச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். செம டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.